السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله العلي العظيم. وقال أيضا: لا تحزن إن الله معنا. صدق الله العلي العظيم. وصدق رسول النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا وربنا مرشدنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய தூதரின் பெருமானான காத்தம ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோட்டை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், நல்லடியாளர்கள், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்களின் மீதும் இங்கு குழுமிருக்கிற அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்கு தடையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரின் மீது வந்து சேரட்டுமாக. அவனுடைய ஒற்றா கருணையினால் நம் அனைவருடைய பிழைகளை மன்னித்தருவானாக. யார் யாரெல்லாம் கடனாலும் நோய் நொடியினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் இல்லாத வாழ்க்கையும் பரிபூர்ணமான ஷிஃபாவையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள்வானாக. நம் அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் இறைவன் அங்கீகரித்து அருள் புரிவானாக, ஏற்றுக்கொள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, நாம் எல்லாம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். சில நபர்கள் நினைப்பார்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று நினைப்பார்கள், ஆசைப்படுவார்கள். சில நபர்கள் இப்படி நடந்திருக்காமல் இருந்தால் பிரகாசமாக இருக்குமே என்று யோசிப்பார்கள், நன்றாக இருக்குமே என்று யோசிப்பார்கள். ஆக நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அல்லது நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாத்திரமல்லாமல் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த காரியம் சில சமயங்களில் சோதனையாகவும் அமையும், முசீபத்தாகவும் மாறும் என்பதில் முசீபத்தாக மாறும். நாம் எந்த காரியத்தை பயந்து பயந்து அச்சப்பட்டு நடத்துகின்றோமோ அல்லது செய்கின்றோமோ அந்த காரியத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லதாக மாற்றி வைக்கின்றான், நன்மைகளாக மாற்றி தருகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுவார்: வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்று நினைப்போம். ஆனால் அந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றான். ஒரு விஷயத்தை நாம் வேண்டாம் என்று ஒதுக்குவோம், ஆனால் அந்த விஷயத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான நன்மையை வைத்திருக்கின்றார் என்பதாக தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் பத்ர் சஹாபாக்களுக்கு தனி அந்தஸ்து உண்டு, சிறப்பும் உண்டு. இமாம்கள் சொல்லுவார்கள், 4 ஹலீஃபாக்களில் அடுத்ததாக சிறந்தவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது இமாம்கள் சொல்லுவார்கள், பத்ர் சஹாபாக்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். ஒரு நாள்
சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மாதா அப்துன அஹ்லல் பத்ர், பத்ரில் கலந்து கொண்ட பத்ர் சஹாபாக்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் அஃதலில் முஸ்லிமீன், என்னை பார்த்து ஈமான் கொண்டவர்கள், என்னை பற்றி நன்கு அறிந்தவர்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், பத்ரில் கலந்து கொண்டவர்களில் முஸ்லிம்கள் எப்படி சிறந்தவர்களோ அதே போன்று அந்த பத்ரீன்களுக்கு வானலோகத்திலிருந்து 5000 மலக்குமார்கள் உதவி செய்தார்களே, அந்த மலக்குமார்கள் மற்ற ஏனைய மலக்குமார்களை விட சிறந்தவர்கள் என்பதாக நாங்கள் கருதுகின்றோம் என்பதாக சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். சஹாபாக்களில் சிறந்தவர்கள் பத்ர் சஹாபாக்கள் தான். அவர்களுக்கென்று தனி மரியாதை இருக்கின்றது, தனி சிறப்பும் இருக்கின்றது, தனி அந்தஸ்தும் இருக்கின்றது. போர்க்களத்தில் கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கின்ற பொழுது மற்ற சஹாபாக்களுக்கு குறைவாகத்தான் பங்கு வைப்பார்கள். ஆனால் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கொடுப்பார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மரணித்தவர்களுக்கு ஜனாசா தொழுக வைக்கின்ற பொழுது சஹாபி அல்லாதவராக இருந்தால், சாதாரண மனிதராக இருந்தால் தலைமையை கொண்டு 4 தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகை நடத்தி முடிப்பார்கள். இதே சஹாபியாக இருந்தார்கள் என்று சொன்னால் மற்ற மனிதர்களை விட, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஈமான் கொண்டவர் சஹாபிகள், மற்ற மனிதர்களை விடவும் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார். ஆக இந்த தீன் வளர்வதற்கு காரணமாக முக்கியமாக இருந்தவர்கள் பத்ர் சஹாபிகள். ஆக சஹாபிகளில் யாராவது ஒரு சஹாபி வஃபாத்தானார்கள் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தக்பீரை எக்ஸ்ட்ராக கூட்டி 5 தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகை நடத்தி முடிப்பார்கள். இதேவே பத்ர் சஹாபாக்களாக இருந்தால், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த பத்ரீன்களில் ஒருவர் வஃபாத்தானார்கள் என்று சொன்னால், ஒரு சஹாபி மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தக்பீரை எக்ஸ்ட்ராக கூட்டி 6 தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகை நடத்தி முடிப்பார்கள். ஏனென்று சொன்னால் மற்றவர்களை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார்கள் என்பதாக வரலாற்றில் சுட்டி காண்பிப்பார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு, பத்ரீன்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், யஅமனூ மா ஷஅதும், நீங்கள் நினைத்ததை செய்யுங்கள், நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள், கதுகஃபர்துலக்கும், உங்களை நான் மன்னித்து விடுகின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவார். இன்றைய காலகட்டத்தில் உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள், நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இறைவன் எதையெல்லாம் தடுத்திருக்க சொல்லியிருக்கின்றானோ, எதையெல்லாம் விட்டு ஒதுங்கியிருக்க சொல்லியிருக்கின்றானோ, எந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, அதன் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதெல்லாம் சொல்லியிருக்கின்றானோ, அது அத்தனையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
மனம் விரும்பியதை போன்று நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அவன் விரும்பாத ஒன்றை நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறலாம், கேள்விக்குறியாகவும் அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாகவும் சிறப்பு மிக்கதாகவும் ஆக்கி தந்தர முடிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் சபையில். அப்படி இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் சரி, இன்னும் ஒரு சஹாபி அவர்களிடத்திலும் சரி, 3 சஹாபாக்களையும் அழைத்து இந்த சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அந்த இடத்தில் ஒரு பெண்மணி இருப்பாள், அவளிடத்தில் கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது அதே போன்று இந்த 3 சஹாபாக்களும் செல்கின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு பெண்மணி இருக்கின்றால் அந்த பெண்மணியிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், உன்னிடத்தில் ஒரு கடிதம் இருக்கின்றது, அதை எங்களிடத்தில் கொடு என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி மறுக்கின்றாள், என்னிடத்தில் இல்லை என்று மறுக்கின்றாள். சஹாபிகள் சொல்கின்றார்கள், உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் சொன்னார்கள், சொல்லி அனுப்பினார்கள். அவர்களுடைய நாவு எப்பொழுதும் பொய் சொல்லாது உண்மையை மாத்திரம்தான் சொல்லுவார்கள். அது உன்னிடத்தில் கடிதம் இருக்கின்றது, அதை எங்களிடத்தில் கொடு என்று கேட்கின்ற பொழுது மீண்டும் அவள் தர மறுக்கின்றாள், என்னிடத்தில் இல்லவே இல்லை என்று சாதித்து காட்டியிருக்கிறார். சஹாபிகள் சொல்கின்றார்கள், நீ அந்த கடிதத்தை எங்களிடத்தில் தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் உன்னை பரிசோதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்கின்ற பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய ஜடையில் இருந்து எடுத்து அந்த கடிதத்தை சஹாபிகளிடத்தில் கொடுக்கின்றார். இந்த சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கொடுக்கின்றார்கள். அந்த கடிதத்தில் எழுதியிருந்த செய்தி, ஹாத்தம் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு நபித்தோழர், அவர் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷியுடைய தலைவர்களுக்கு தூது அனுப்பியிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து இப்படி எல்லாம் திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள், இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர்களுக்கு தூது அனுப்பியிருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை படித்துவிட்டு அந்த சஹாபியை அழைக்கின்றார்கள். ஹாத்தம் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்தில் கேட்கின்றார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டீர்களே என்று சொல்கின்ற பொழுது அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை தவறாக நினைக்க வேண்டாம், என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக நான் இப்படி செய்து விட்டேன் என்று அந்த சஹாபி சொல்கின்றார். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றார், உங்களோடு மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்திற்கு வந்த முஹாஜிரீன்கள் அத்தனை நபர்களும் அவனுடைய குடும்பத்தையும் விட்டு வந்தார்கள், அவருடைய பொருளாதாரத்தை விட்டு வந்தார்கள், அவருடைய செல்வத்தையும் விட்டு வந்தார்கள். ஆக இது அத்தனையும் பாதுகாப்பதற்கு மக்காவில் நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு யாருமே இல்லை, அதன் காரணத்தினால்தான் நான் இப்படி செய்து விட்டேன். என்னிடத்தில் எதிரிகளுடைய தலைவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய மனைவி குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன திட்டம் எல்லாம் தீட்டுகின்றார்களோ, என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அத்தனை திட்டங்களையும் எங்களிடத்தில் நீ தூதுவாக அனுப்ப வேண்டும் என்பதாக எதிரிகளுடைய தலைவர் சொல்கின்றார். அப்படி நீ அனுப்பினால் என்று சொன்னால் உன்னுடைய குடும்பத்திற்கு நாங்கள் பாதுகாவலாக இருக்கிறோம் என்று சொல்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த சஹாபி தள்ளப்படுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், இப்படி எதிரிகள் என்னிடத்தில் ஒரு அச்சத்தை மூட்டியது காரணத்தினால் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க மாட்டேன், நீ இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் உன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு நிகழ்வு என்னிடத்தில் எனக்கு ஏற்படுத்தினார்கள், கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்கள். அதனால் தான் நான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள்
என்னை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் என்பதாக அந்த சஹாபி சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில், அதாவது உமர் ரலியல்லாஹு இந்த சஹாபி சொல்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சஹாபி ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை பகிரங்கப்படுத்தி விட்டார், வெளிப்படுத்தி விட்டார். இவரை சும்மா விடக்கூடாது, இவரை கொலை செய்ய வேண்டும், நீங்கள் அனுமதித்தார்கள், இவரை நான் கொலை செய்து விடுகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள், யஅமலு மா ஷி'தும். இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபி, பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட மனிதர். அவர் சூழ்நிலையின் காரணமாக இப்படி செய்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர் பத்ரில் கலந்து கொண்டவராக இருக்கின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே சொல்லிவிட்டான், யஅமலு மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் நாடியவாறு நீங்கள் நடங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டான். அது மாத்திரமல்லாமல் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை இவரை மன்னித்து விட்ட பிறகு நான் எப்படி இவருக்கு தண்டனை கொடுக்க முடியும், இவரை தொடக்கூட முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், அல் மீலாதுல் ஹகீகி தௌலத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி, முதல் பிறப்பு பத்ர் போர்க்களம் தான் என்பார்கள். அதிலிருந்துதான் இஸ்லாம் தொடங்கியது, வளரத் தொடங்கியது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அந்த பத்ர் களத்திற்கு, பத்ர் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்று சஹாபிகள் அத்தனை பேருக்கும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கலந்து கொள்வோம் என்று நினைக்கவும் இல்லை. பத்ர் போருக்கான அழைப்பு கொடுத்த போதிலும் கூட சில சஹாபாக்கள் செல்வதற்கு தயங்கினார்கள். இன்னும் சில சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் வரமாட்டோம் என்ற அளவிற்கு சொல்வதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். ஆக சஹாபாக்கள் எதில் கலந்து கொள்ளக்கூடாது, எந்த போரில் நாங்கள் செல்லக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அதில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தார் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இஸ்லாத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று சொல்லலாம், மிக பெரும் வெற்றி என்று சொல்லலாம். ஆக நாம் எதை வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோமோ, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றோமோ, எதை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான வெற்றியை வைத்திருக்கின்றான். இன்னும் சில சமயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வெற்றியை மறைத்தும் கூட வைத்திருப்பான். தன் அடியானுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்கக்கூடாது, அவன் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பான், அவன் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பான், அவன் எப்பொழுது இறைவனை புகழ்ந்து கொண்டே இருப்பான், அவன் எப்பொழுது துக்கமாக இருப்பான், அவன் எப்பொழுது கவலையாக இருப்பான் என்பதையெல்லாம் இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நாம் வெளிரங்கத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு காரியத்தை செய்கின்றோம், அந்த காரியத்தை நாம் வெளிரங்கத்தில் பார்க்கின்ற பொழுது சோதனையாக செய்யலாம். ஆனால் அந்த சோதனையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்ததை வைத்திருக்கின்றான். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் 1400 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மக்காவிற்கு செல்கின்றார்கள். ஆனால் மக்கத்து காபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி, அவர்களோடு வந்த அந்த 1400 சஹாபாக்களையும் சரி உம்ரா செய்வதற்கு அனுமதிக்கவில்லை, உள்ளே நுழைவே விடவில்லை. நுழைய விடமாட்டோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் மிக பெரும் வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காபிர்கள் ஒரு உடன்படிக்கையை செய்கின்றார்கள். அந்த உடன்படிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்து பொறுமையோடு கேட்டது மாத்திரமல்லாமல் அத்தனை ஒப்பந்தத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்தும் செய்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு பெரும் வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளித்தது என்று சொன்னால் இந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை என்று சொல்லலாம். ஏனென்றால்
உம்ரா செய்வதற்காக அவர்கள் ஆசையோடு வந்தார்கள். ஆனால் உள்ளே நுழைய விடவில்லை, நுழைய முடியவில்லை, உம்ரா செய்ய முடியவில்லை. இந்த ஏமாற்றத்தில் இருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள், அலஸ்னா அலல் ஹக், யா ரசூலல்லாஹ், நாம் சத்திய மார்க்கத்தில் இல்லையா, சத்தியத்தில் இல்லையா, எதற்காக வேண்டி அவர்கள் சொல்வதற்கெல்லாம் நாம் தலை வணங்க வேண்டும், அவர்கள் சொல்வதற்கெல்லாம் நாம் ஏன் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நாம் சத்திய மார்க்கத்தில் தான் இருக்கின்றோமே, ஏன் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அளவிற்கு அந்த நிகழ்வு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது கொடுத்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஆக அந்த நிகழ்வை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நாயகமே உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தோம், வெற்றி என்கின்றார். எப்படி வெற்றியை கொடுத்தது, எப்படி வெற்றியை கொடுத்தான் என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் எழுதியிருந்த ஒரு செய்தி, நமக்குள் இனிமேல் சண்டை சச்சரவுகள் வேண்டாம், சமாதானமாக இருந்து விடுவோம், போர் சண்டைகள் வேண்டாம், சகோதரத்துவமாக மாறிவிடுவோம் என்கின்ற செய்தி மகத்தான வெற்றியை கொடுத்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். ஆக ஹுதைபியா உடன்படிக்கையின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 1400 சஹாபாக்கள் இருந்தார்கள். சரியாக 2 வருடத்திற்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபர்கள் மொத்தம் 10,000 நபர்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். எந்த நிகழ்வு சஹாபாக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் கொடுத்ததோ அந்த நிகழ்வில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி என்று சொல்லி காட்டுகின்றான். இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் சரி, சிறுபான்மையினருக்கு எதிராகவும் சரி, வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். தான் ஆட்சி பீடத்தில் இருக்கின்றோம் என்ற அதிகாரத்தில் வக்ஃப் சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இன்னும் சில பேர்கள் இந்த வக்ஃப் சட்டத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும், நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் கையெழுத்துமிட்டிருக்கின்றார்கள். இன்னும் நம்மில் சில பேர்கள் இந்த வக்ஃப் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, உலகத்தில் நிறைவேற்றவே கூடாது என்பதற்காக வேண்டியும் கையெழுத்தும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். ஆக முஸ்லிம்களுடைய சொத்தை, வக்ஃபை நாம் அவர்களிடத்திலிருந்து பறிக்க வேண்டும், அவர்கள் மாத்திரம் அதை பாவிக்க கூடாது, எல்லா நபர்களும் அதை பாவிக்கலாம் என்ற முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான், வமக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் நடந்தாலும் சரி, என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிப்பதற்கு இறைவன் போதுமானவனாக இருக்கின்றான். முஸ்லிம்களுக்கு எதிராக ஒருவன் சூழ்ச்சி செய்கின்றான், ஒருவன் அநியாயம் அக்கிரமம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடியவன் இறைவனாக இருக்கின்றான். ஆக சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரனான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றான். வக்ஃபு என்பது நம்முடைய சொத்து, நம்முடைய நிலம், நம்முடைய உரிமை, நமக்கான ஒரு உரிமை. நமக்கான உரிமையை யாருக்காக வேண்டியும் நாம் விட்டுவிடக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு அநீதியை பார்த்தால், ஒரு அக்கிரமத்தை பார்த்தால், ஒரு அராஜகத்தை பார்த்தால், ஒரு அட்டுழியத்தை பார்த்தால் ஒரு தான் தோன்றித்தனமாக இருந்துவிடக்கூடாது, வாய்மூடி மௌனிகளாக இருந்துவிடக்கூடாது. அது முஸ்லிம்களுக்கு அழகு அல்ல. நம்மால் முடிந்த அளவிற்கு அதை எதிர்க்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், அதற்கு கேட்பதற்கு துணிந்து இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். சமுதாயத்தின் அனைத்து மக்களும் சரி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கையை பயந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையில், அதாவது ஹுதைபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் சமூகத்தின் விவகாரங்களில் கவலை கொள்ளாமல், கண்டு கொள்ளாமல், காணாது போல், அதாவது
தெரியாமல் பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கின்றார். அப்படி வாழ்கின்றவர் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவராக ஆக மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். நாம் மதிக்கின்ற ஒன்று, நாம் பாதுகாக்கின்ற ஒன்று சேதப்படுத்தப்படுமானால், நம்மிடமிருந்து பறிக்கப்படுமானால், நம்மிடமிருந்து அதை அபகரிக்கப்படுமானால் அதற்காக வேண்டி போராட வேண்டும் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. வக்ஃபு என்பது நமக்கான சொத்து, நமக்கான உரிமையை யாருக்காகவும் நாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது. நம்முடைய சொத்தை அல்லது நம்முடைய இடத்தை ஒருவன் சூறையாடுகின்றான், கையாளுகின்றான், அதை அபகரிக்க முயற்சி செய்கின்றான் என்று வருகின்ற பொழுது அதற்காக வேண்டி அதை தட்டி கேட்பதற்கு நாம் துணிந்து நிற்க வேண்டும். அதற்காக நாம் போராட வேண்டும். அதற்காக நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முஸ்லிம் சமூகம் எல்லா இயக்கங்களும் சரி, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜமாத்துல் உலமா சபையும் அந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த போராட்டத்திற்காக நம்முடைய பங்களிப்பும் ஆதரவும் இருக்க வேண்டும். எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இங்கே இயக்கங்களை நாம் பார்ப்பது கூடாது. அதாவது சொல்லுவார்கள், ஒரு கை தட்டினால், ஒரு கை அசைத்தால் ஓசை வராது, இரு கைகளையும் சேர்ந்து தட்டினால்தான் ஓசை வரும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று ஒரு இயக்கங்களை சார்ந்தது மாத்திரமல்ல, இது எல்லா இயக்கங்களும் சார்ந்து நாம் அதற்காக வேண்டிய முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்ற பொழுது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து ஒன்றிணைந்து அதற்காக நாம் போராட வேண்டும். அதற்காக நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். அதை போராடத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒருவன் சூழ்ச்சி செய்கின்றான், சூழ்ச்சி நடத்துகின்ற பொழுது, சூழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நமக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிக்கும், பெரும் ஒரு கொந்தளிப்பை தரும், வருத்தத்தையும் கொடுக்கும். ஆனால் அந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுப்பதன் மூலமாக அதற்காக வேண்டி நாம் போராடினோம், துணிந்து நின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் மகத்தான வெற்றியை கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்காக வேண்டி அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். எப்படி பத்ர் போருக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரீன்களுக்காக துஆ செய்தார்களோ, அப்படி துஆ செய்ததன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ரீன்களின் மூலமாக வெற்றியை கொடுத்தானோ அதே போன்று நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் சரி அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அப்படி நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வக்ஃபுக்கு எதிராக நமக்கு வெற்றியை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஒருவன் என்னுடைய பொருளை அபகரிக்கின்றான், சூறையாடுவதற்காக வந்தான் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பொருளை அவன் கைப்பற்ற விடாமல் பாதுகாக்க வேண்டும், அதற்காக நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார்கள், நான் அவனை தடுக்கின்ற பொழுது அவன் என்னை சண்டையிட்ட பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவனிடத்தில் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அவனுடன் போராடியே ஆக வேண்டும், உன்னுடைய உரிமைக்காக வேண்டி நீ உன்னுடைய உரிமையை மீட்டி வர வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்படி அவனிடம் போராடுகின்ற பொழுது அவன் என்னை கத்தல் செய்துவிட்டால் என்ன, என்னுடைய நிலைமை எவ்வாறு என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி உன்னுடைய சொத்தை, உன்னுடைய உரிமையை போராடுவதற்காக நீ போராடி அதில் நீ கத்தல் செய்யப்பட்டால் என்று சொன்னால் நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக இது நம்முடைய வக்ஃபு, முஸ்லிம்கள் மாத்திரம்தான் அதை பாவிக்க வேண்டும், பிற நபர்கள் யாரும் அதை பாவித்து விடக்கூடாது, நம்முடைய உரிமையை யாருக்கும் விட்டுவிடக்கூடாது. எப்படி NCR, அதாவது எப்படி NRC CIRக்கு எதிரான பொது சிவில் சட்டத்துக்கும் எதிரான நாம் வழக்கில் போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றோமோ, வெற்றி வாகையை சூடினோமோ, அதே போன்று இந்த வக்ஃபு சட்டத்திற்கும் எதிரான வழக்கிலும் நாம் வெற்றியை தருவான்.
நாம் போராட வேண்டும், அதற்காக நாம் துணிந்திருக்க வேண்டும். அப்படி நாம் போராடினோம் என்று சொன்னால் இந்த வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான வழக்கிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றியை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அல்லவா. அதே போன்று நம்மோடும் இறைவன் இருந்து கொண்டே இருக்கின்றான். நாம் கவலைப்பட வேண்டாம். என்னடா இறைவன் இப்படியெல்லாம் செய்கின்றானே, ஒரு சோதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றானே என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம், தோய்ந்து விட வேண்டாம். இறைவன் நமக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் வெற்றியை கொடுப்பான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வக்ஃப் சட்டத்திற்காக யார் யாரெல்லாம் அதில் போராட்டம் செய்கின்றார்களோ நம் யாவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தந்தர் புரிவானாக, நம் யாவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு திரையிடுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.